கிராமத்துல இருந்து வந்த இந்த மருமக பேரு அவனி. இவ அவளோட வேலைக்காரி காந்தம்மா கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கா. காந்தம்மா, நாளையில இருந்து நீ வீட்டு வேலைக்கு வர வேணாம். நானே வீட்டு வேலை எல்லாத்தையும் பாத்துப்பேன். நம்ம வீட்டுல வேலை இல்லைன்னு சொல்லிட்டோன்னு நீ கவலைப்படாத. உனக்கு நான் வேற வீட்டுல வேலை சொல்லிருக்கேன். நீ அங்க போய் வேலை பாரு. பரவாயில்லம்மா, எனக்கு நீங்க முன்னாலே வேலையை விட்டு நிறுத்துவீங்கன்னு தெரியும். அதனால நான் இன்னும் 4-5 வீட்டுல வேலைக்கு சொல்லி வச்சிருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, விடுங்கம்மா. சரி, அந்த புது வீட்டுக்கெல்லாம் நீ வேலைக்கு போறப்போ நான் சொன்ன வீட்டுக்கு வேலைக்கு போயிடு. பணம் அதிகமா கிடைக்கும். சரி, நான் பாக்குறேன். அப்படி சொல்லிட்டு காந்தம்மா கிளம்பினதும் அவனியோட மாமியார் அனுஷியா வர்றாங்க. என்னம்மா அவனி, காலையிலே காந்தம்மா கூட சண்டை போட்டுட்டு இருக்க? இல்லத்த, அது காந்தம்மாவை நான் வேலையை விட்டு நீக்கிட்டேன். அவ வேலையும் ஒழுங்கா செய்யறதில்ல. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல நடக்கிறதெல்லாம் பக்கத்து வீட்டுல சொல்றா. அதனாலதான். என்ன, நம்ம வீட்டுல நடக்கிறத பக்கத்து வீட்டுல போய் சொல்றாளா? ஆமாத்த, உங்க பையனுக்கு வேலை போயிடுச்சுல, அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு பணம் எங்க இருந்து வருது, ஒருவேளை வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காந்தம்மா தான் காரணம். அவனி இப்படி சொன்னதும் மாமியார் ரொம்பவே அதிர்ச்சி அடைறாங்க. மாமியார் உடனே அவனிக்கிட்ட இப்படி சொல்றாங்க. என்ன சொல்ற நீ? இன்னும் என்னென்னலாம் பேசிட்டு இருக்காங்க உனக்கு தெரியுமா? இப்படி கேட்டதும் அவனி அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்றா. அதை கேட்டு பதறி போன மாமியார், இவங்க கூட எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் போல. மாமியார் இப்படி சொல்ல அவனையும் சரின்னு கேட்டுக்கிறான். அடுத்த நாள்ல இருந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் அவனையே செய்யறான். அப்படி ஒரு நாள் அவனியோட கணவனான சுரேஷ் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டே வீட்டுக்கு வந்து சேர்றாரு. ஏனாச்சுங்க, எப்படி சோகமா வரீங்க? கவலைப்படாதீங்க, வேலை கிடைக்கலன்னா என்ன, குறைஞ்ச முதலீட்டை வச்சு நம்ம ஏதாவது தொழில் தொடங்கலாம். அது மூலமா நம்மளுக்கான வருமானத்தை நம்ம பெருக்கிக்கலாம். அதுக்காக அப்படி சோகமா இருக்காதீங்க. பிசினஸா? கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. நான் ஒன்னும் சும்மா சொல்லலங்க. பிசினஸ்க்கான நிறைய ஐடியா என்கிட்ட இருக்கு. நம்ம குறைஞ்ச முதலீட்டுல ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா அது சரியா வரும். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்ன ஐடியா? சுரேஷ் இப்படி கேட்டதும் அவனே அவளுக்கு தெரிஞ்சதை சொல்றா. கோலப்பொடி ரெடி பண்ற மிஷின் ஒண்ணு வாங்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க எப்படி தயாரிக்கணும், என்னென்ன செய்முறை எல்லாத்தையும் சொல்வாங்க. செலவு ரொம்ப குறைவு. இதெல்லாம் நம்ம தயாரிச்சு சரக்கு நேரடியா அவங்க கிட்ட வித்தா நமக்கு எந்த நஷ்டமும் இல்ல. இல்லைன்னா நம்மளே வித்தாலும் எந்த நஷ்டமும் இல்ல. அவன் இப்படி சொன்னதும் சுரேஷும் சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் 2 நாள்ல பணம் ரெடி பண்ணி கோலப்படி தயார் பண்ற மிஷினும் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்லயே கோலப்படி தயாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அத நேரடியா எடுத்துட்டு போக ஆட்கள் வர்றதுனால அவங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இல்ல. அவங்க அதுல இருந்தே மாசம் 50,000ல இருந்து 60,000 வரைக்கும் லாபம் பெறாங்க. இப்படி வியாபாரம் நல்லா போய் பணம் நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்கும் போதே சுரேஷுக்கு ஒரு வேலை கிடைக்குது. அப்ப அவன் வேலைக்கு போகணுமா வேணாமான்னு குழப்பத்துல இருக்கான். அப்படியே அவன் மனசுக்குள்ள, இந்த வேலைக்கு போறதா இல்ல இந்த தொழிலே பாக்குறதா? சரி, எதுவா இருந்தாலும் அவனுக்கிட்டே போய் அட்வைஸ் கேட்கலாம். ஏன்னா அவ கிராமத்துல இருந்து வந்திருந்தாலும் புத்திசாலி. சரி, நம்ம போய் ஃபர்ஸ்ட் வேலை கிடைச்சத அவகிட்ட சொல்லலாம். அப்படி தனக்கு தானே பேசிக்கிற சுரேஷ் வேலை கிடைச்ச விஷயத்த பத்தி அவனிக்கிட்ட போய் சொல்றான். அத கேட்ட அவனி, இன்னும் என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? சந்தோஷமா நீங்க போய் அந்த வேலையில சேர்ந்துடுங்க. நான் போய் வேலையில சேர்ந்துட்டா இந்த வியாபாரத்தை எல்லாம் எப்படி பாக்குறது? இந்த வியாபாரத்தை பாத்துக்க வீட்ல நாங்க 3 பேர் இருக்கோம். நீங்க இத பத்தி கவலைப்பட வேண்டாம். வேலை வந்துருச்சுல, இந்த வாய்ப்பை எப்பவும் விட்டுறாதீங்க. இந்த வேலையில நீங்க போய் சேர்ந்தா இது வரைக்கும் உங்களை ரொம்ப இழிவா பார்த்தவங்களுக்கும் நல்ல பதில் சொன்ன மாதிரி இருக்கும். அதனால நீங்க கண்டிப்பா போய் இந்த வேலையில சேருங்க. அவனி சொன்னதை கேட்டுட்டு இருக்க அவனியோட மாமனாரும், சரியா சொன்னமா அவனி, ஓ யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. நீ எதையும் முன்னாலையும் பின்னாலையும் யோசிச்சு நல்லா பேசுவ. இவ்வளவு அறிவு உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? மாமனார் இப்படி புகழ்ந்ததும் அவனையும் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிடுறான். அப்படியே நாட்களும் போகுது. சுரேஷ் போய் வேலையில சேர்ந்துடுறான். வீட்டுல வியாபாரத்தை மாமனாரோடும் மாமியாரோடும் அவனி பாத்துக்கிறா. அப்படி அவங்க வீட்டு சம்பாத்தியத்தோட கணவர் சம்பாத்தியமும் சேர்றதுனால பணத்துக்கு அவங்களுக்கு எந்த குறையுமே இல்லாம இருக்கு. சரியா 1 வாரம் கழிச்சு குடும்பம் முழுக்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியதா இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாரும் சுரேஷ ரொம்ப மரியாதையா நடத்துறாங்க. சுரேஷ் கூட எல்லாரும் வந்து பேசுறாங்க. சுரேஷும் பேசுறான். அடுத்ததா ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு கார்ல வரும்போது இவங்க எல்லாரும் இப்படி பேசிக்கிறாங்க. அம்மா, உனக்கு ஞாபகம் இருக்கா? போன வருஷம் நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனப்ப ஒருத்தரும் நம்ம கிட்ட பேசல. ஆனா இன்னைக்கு எல்லாரும் வந்து வந்து பேசுறாங்க. அதுக்கு காரணம் நம்ம நல்லா பணம் சம்பாதிக்கிறோம், நான் நல்ல வேலையில இருக்கேங்கிறது தான் இல்ல? ஆமா சுரேஷ், நீ சொல்றது உண்மைதான். எல்லாரும் உன்னை பத்தியும் நம்மளோட வியாபாரத்தை பத்தியும் தான் பேசுறாங்க.
நான் எல்லார்கிட்டயும் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன். எங்க வீட்டுக்கு எங்க மருமக வந்ததுல இருந்து தான் எல்லாமே நல்லதா நடக்குதுன்னு. சரியா சொன்னீங்கம்மா. அத்தை, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் என்னமோ பெரிய விஷயம் செஞ்சுட்ட மாதிரி என்ன இப்படி பாராட்டுறீங்க? இல்ல அவனி, உனக்கு தெரியாது, நீ பெரிய காரியம் பண்ணிருக்க. நான் வேலை இல்லாம சும்மா இருந்தப்போ நீ தான் பிசினஸ் பண்ணலான்னு ஐடியா கொடுத்ததோட மட்டும் இல்லாம அந்த பிசினஸ்ல என் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம அதனால பெரிய லாபம் அடைஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம எனக்கு வேலை வந்தப்போ கூட நான் வேலையா பிசினஸான்னு யோசிச்சப்போ தைரியம் சொல்லி வேலைக்கு போக சொன்னது நீதான். நீ இல்லனா நான் இந்த முடிவுகள்லாம் தெளிவா எடுத்திருப்பேனான்னு எனக்கு தெரியாது. இன்னமும் வேலைக்காக சுத்தி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஆமா மருமகளே, அவன் சொல்றது உண்மைதான். என் பையன் எந்த நேரத்துல என்ன செய்வான்னு அவனுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. நீ மட்டும் அவன் கூட இல்லனா அவன் இவ்வளவு பெரிய நிலைமைக்கு வந்திருக்க மாட்டான். நீ தான் அவனோட வாழ்க்கையில ஒளி ஏத்தி வச்சிருக்க. இப்படி இவளோட மாமனார் சொன்னதும் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா வீடு வந்து சேர்றாங்க. இப்படி எல்லாரும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க அவனியோட மாமியார் மட்டும் இஷ்டத்துக்கு பணத்தை செலவு பண்ணி ஃப்ரிட்ஜ், ஏசி, கூலர், புது டிவின்னு எல்லாத்தையும் வாங்குறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க அவனுக்கு அத்தை பண்றது சுத்தமா பிடிக்கல. ஆனாலும் அத்தைக்கு புரியுற மாதிரி இது எல்லாமே அவங்களுக்கு எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறா. அப்படி ஒரு நாள் அவனி, அத்தை, ஏசி, ஃப்ரிட்ஜ் ரேட் எல்லாம் ரொம்பவே ஏறி போயிடுச்சான். நீங்க முன்னாலே வாங்கி வச்சது ரொம்ப நல்லதா போச்சு. அவனி, உன் அத்தைய நீ என்ன நினைச்ச? நான் ரொம்ப புத்திசாலி தெரியுமா? அத்தை, ஆனா நீங்க புத்திசாலியா இருந்தா இப்படி பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் தேவையில்லாத செலவு. ஆனா இந்த நேரத்துல தங்கம் விலை ரொம்ப கம்மியா இருக்கு. தங்கம் வாங்கி வச்சா நம்மளுக்கு தேவையான நேரத்துல உதவுமே. தங்கத்தோட ரேட்டும் கொஞ்ச நாள்ல கூடிடும். ஆமாமா, இந்த யோசனை எனக்கு வரவே இல்லையே. நம்ம உடனே போய் தங்கம் வாங்கிடலாம். கண்டிப்பா நம்மளுக்கு தங்கம் உபயோகப்படும். சரிங்க அத்தை, நம்ம நாளைக்கே போய் தங்கம் வாங்கிட்டு வந்துடலாம். இல்லனா இருக்கிற காசையும் நீங்க செலவு பண்ணிடுவீங்க. இப்படி பேசினதுக்கு அப்புறம் தங்கம் வாங்கலான்னு முடிவு பண்ணி அடுத்த நாளே தங்க கடைக்கு போறாங்க. தேவையை விட அதிகமாவே தங்கம் வாங்குறாங்க. அவங்க தங்கம் வாங்கின ஒரே வாரத்துல டிவில இப்படிப்பட்ட நியூஸ் வருது. தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை அடைந்துள்ளது. இதற்கு மேலும் சாமானிய மக்கள் தங்கம் வாங்க முடியுமா என்று அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது திருமண சீசன் என்பதாலும் பொதுமக்கள் தங்கம் வாங்க முடியாமல் அவதி அடைந்துள்ளனர். இப்படி தங்கத்தோட விலை ஏறிச்சுங்கிற நியூஸ பார்த்ததும் அவனியோட மாமியார் உடனே அவனிக்கிட்ட அத சொல்றாங்க. அத்தை, நம்ம நல்ல வேலை முன்னாலே வாங்கிட்டோம். இதுக்கப்புறம் வாங்குறது கஷ்டம். ஆமா அவனி, உன் தலை ஃபுல்லா அறிவுதான் இருக்கு. அத்தை, என்ன புகழ்றீங்களா இல்ல கிண்டல் பண்றீங்களா? ஆனா எனக்கு இருக்கிறது தனி திறமை எல்லாம் இல்லத்த, ஒரு தெளிவு, அவ்வளவுதான். ஒரு முன் யோசனை, அதுதான் எல்லாரும் அறிவுன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு சிரிச்சபடியே அங்கிருந்து போயிடுறா அவனி. அப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. அப்ப அவனிக்கு மறுபடியும் ஒரு நல்ல யோசனை வருது. அதாவது, நான் இதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப நல்லது மருமகளே, அந்த வியாபாரம் நல்லா போகும். நாங்க உனக்கு உதவி பண்றோம். நீ தைரியமா ஆரம்பிமா, நாங்க எல்லாரும் உனக்கு சப்போர்ட்டா இருப்போம். அத்தை, நம்ம கிட்ட கோல்டு இருக்குல்ல, அத பேங்க்ல வச்சு லோன் வாங்கி பிளாட் வாங்கி வீடு கட்டி நம்ம வாடகைக்கு இல்லைன்னா வித்தோம்னா நம்ம அதை வச்சு அதிக அளவுல பணம் சம்பாதிக்கலாம் அத்தை. அதுக்கு அவங்க எல்லாரும் சரின்னு சொல்லவும் அந்த தங்கத்தை எல்லாம் பேங்க்ல வச்சு குறைஞ்ச வட்டிக்கு பணம் வாங்கி வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. புதுசா கட்டிடங்கள் கட்டுறது, அது விக்கிறதுன்னு பிசினஸ் ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு. அந்த பிசினஸ் மூலமாவும் நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. இப்படி அவனியோட பல தெளிவான யோசனைகள்னால அந்த குடும்பத்தோட மரியாதையும் செல்வாக்கும் கூடுது. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க.